டேய் நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்டேன். என்ன சரியில்லை? அவ்வளோ நேரமாக காஃபி போட்டு கொடுங்கன்னு சொன்னால் யாரும் போட்டு கொடுக்கல, நானே போட்டு சாப்பிட்றேன். இதில் என்ன அது சரியில்லை இது சரியில்லை? என்னடா பேசிட்டு இருக்க நீ? முதல்ல போய் அவனை கூட்டிட்டு வா. அண்ணா ப்ளீஸ் நான் போய் கூட்டு வாங்கண்ணா. ஏய் இது என்ன வம்பா இருக்கு? நான் ஏதோ அவனை வீட்டை விட்டு வெளியே போக சொன்ன மாதிரி அவன் தான் தங்கச்சி கல்யாணம் நடத்துறேன்னா வெளியே போறேன்னா போயிட்டான். டேய் புரிஞ்சுக்கடா, நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா பேசுவாங்க. என்னத்த தப்பா பேசுவாங்க? மூத்த மருமக வந்து குடும்பத்தை பிரிச்சுட்டான்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதானே, பரவாயில்ல. பாஸ்கர் நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. உனக்கு கவலை இல்லம்மா, ஆனா எனக்கு கஷ்டமா இருக்கே. அவங்க அப்பா சாகும்போது சரவணன் பெரிய பையன், அவனுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. இதோ இவ சின்ன குழந்தை, இதுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவன் 2 கட்டா வயசு. டெய்லி ஏவா பொட்டு வச்சுக்கல, ஏவா பூ வச்சுக்கல, கோவிலுக்கு போலாம், அங்க போலாம், இங்க போலான்னு தொந்தரவு பண்ணுவான். ஆனா அவன் சின்ன வயசுல ரொம்ப சுட்டியா தான் இருந்தாமா, நல்லா படிப்பான். இவன்ட்ட வேணா கேட்டு பாரு, நான் தான் செல்லம் கொடுத்து கெடுத்துட்டேன் போல இருக்கு. இப்ப ஒரு வேலை வெட்டியும் பண்ண மாட்டேங்கிறான், யாரு பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறான். இப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ அவரே ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காருல. அவர் சொன்ன மாதிரி ஒரு 6 மாசத்துல அவருக்கு ஒரு வேலை கிடைச்சி நல்ல கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சு நம்ம நித்யாவோட கல்யாணத்தையும் நடத்திட்டா அதை விட சந்தோஷமான விஷயம் வேற என்ன இருக்க முடியும்? அப்பதான் நானும் ஒரு உரிமையோட அப்பா கிட்ட பாஸ்கர் கல்யாணத்தை பத்தி பேச முடியும். ஆமா, நம்ம பாஸ்கர் திரும்புறதுக்கு இதோட ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காது. தயவு செஞ்சு கவலைப்படுறதை விடுங்க. அவனை திருப்பி மட்டும் கூப்பிட்றாதீங்க. அவனை நான் பார்த்துக்கிறேன். நந்தினி ரெடியாக கோவில் போலாம். விடுமா, அவங்க சொல்றதும் கரெக்ட் தானே. இந்த மாதிரி ஏதாவது நடந்தா அவனும் உருப்பிடுவான். இப்ப அவன் எங்கடி இருப்பான்? கழுத கேட்டா குட்டி செவரு, வேற எங்க நம்ம நல்ல தம்பி சலூன்ல தான். நல்ல தம்பி சொல்லுங்க சார். எல்லாம் அடர்த்தியா இருக்கட்டும். நீ பாட்ட ஷார்ட்டா கட் பண்ண போற. சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரியே நல்லா அடர்த்தியா பண்ணிடலாம் சார். தஞ்சாவூருக்கு நான் பொண்ணு பார்க்க போறேன். ஓ அப்படிங்களா? நல்ல விஷயம் சார். இதுல எங்கடா அடர்த்தியா பண்றது? வேணா மா ஊத்தி அட சொல்லலாம். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க மச்சான் என்ன பத்தி? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? டேய் காசு இல்லாதவங்க லவ் பண்ண கூடாதா? சம்பாதிக்கிறவங்க மட்டும் தான் லவ் பண்ணணுமா? கஸ்டமர்ரா. எறா எறா. சாரி சார். டேய் கஸ்டமர்னு முதல்ல சொல்ல மாட்டியாடா? போடா போல எறா, பேகரா பேகல எறா. என்ன நடக்குதுங்க? சாரி சார், என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அதான். டேய் டேய் வெளி ஓகே கஸ்டமர் சீக்கிரம் ஆவட்டியா? ரெடி சார் ரெடி சார். தோ பண்ணி தஞ்சாவூர் பொண்ணு பார்க்க போனீங்க. 5 நிமிஷம் சார். தோ பண்ணிடுறேன் சார். டேய் காசு என்ன மச்சான் பெரிய காசு? நான் சம்பாதிக்க மாட்டேனா? நான் எத்தனை பேருக்கு ஃபாரின்ல வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் தெரியுமா? அவன் சிங்கப்பூர், மலேசியா, துபாய்னு செட்டில் ஆயிட்டு இருக்கானுங்க. டெய்லி போன் பண்றானுங்க, அண்ணா வாங்கண்ணா அண்ணா வாங்கண்ணான்னு. நான் ஏன் போல? ஏன்டா போல? இது என் மண்ணுடா மண்ணு. டேய் இது ஒரு மண்டடா மண்டா. சாரி சார், ஒரு ஃப்ளோல வந்துச்சு. டேய் போய் உட்கார்றா தம்பி. சாரி வர வர உன் போக்கே சரியில்லை. யார் நல்ல தம்பி? உன் ஃப்ரெண்டா? ஆமா சார், என் க்ளோஸ் ஃப்ரெண்டே கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டா. தப்பா சீக்கிரம் நினைச்சுக்க. விட்டு நான் பொண்ணு பார்க்க போனோம். சரி சரி மச்சான் என் தங்கச்சி கல்யாணத்தை இன்னும் 6 மாசத்துல நான் நடத்தி காட்டுறேன்டா. ஏன் ஐயரு பதில் நீயே உட்காந்து மந்திரம் சொல்ல போறியா? எவ்வளோட செலவாகும்? ஒரு 3 லட்சம் 5 லட்சம் நான் சம்பாதிக்கிறேன்டா. சம்பாதிச்சு வந்து காட்டுறேன்டா. சரியானவன். என்னாச்சு நல்ல தம்பி? சார் சார் ஒண்ணும் இல்லை சார், மெழுகு வச்சு தைச்சா சரியாயிடும் சார். சார் அதே அப்படியே டேட்டூ மாதிரி டிசைன் பண்ணிடுறேன் சார், நல்லா இருக்கும். முடியே இல்லைனால மாசம் மாசம் கரெக்டாக வர கஸ்டமரா. டேய் 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 ஷட்டர் தரடா. டேய் ஷட்டர் முட்டுறடா பண்ற. டேய் எங்க மாமனார் தெரிஞ்ச எனக்கு கிஷால் ஊத்தி கொளுத்திடுவான்டா. டேய் தொற மச்சான், சொன்னா கேளுடா, தொறடா. டேய் உள்ள போய் கதவை சாத்திட்டு என்ன பண்றான்? ஒருவேளை தூக்கு போட்டுப்பானோ? டேய் எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. அசோக், இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. உன் குடும்பத்தை நிறுத்தற கொண்டு வரல, என் பேர் அண்ணாமலை இல்லடா. பாரு பல்லாஸ்பத்திரி மாதிரி படுத்துட்டு இருக்கான். டேய் 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 எழுந்திரு எழுந்திரு. எங்கேயும் காரு, எங்கேயும் ஃபேக்டரி, எங்கேயும் டிரைவர் நல்ல தம்பி. என்னை மதித்தால் என் உயிர் தந்து. ஒரே பாட்டுல நீ பணக்காரன் ஆகிறதுக்கு அண்ணாமலை ரஜினிகாந்தா இல்ல சூரியவம்ச சரத்குமாரா? டேய் என்ன ரோல் மாடலா வச்சு வாழ்க்கையில படிப்படியா முன்னுக்கு வர வழியை பாடுறா. மச்சான்
இந்த படிப்படியா முன்னேறதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஒரே நல்ல டாப்புக்கு போகணும். ஒரே நாள்ல டாப்புக்கு போகணும்னு ஆசைப்பட்டியே, இந்த டாப்பு போதுமா? நீ என்ன பண்ணோம், டெய்லி இந்த வழியா ஏறி அந்த டாப்புக்கு போய் ரீடிங் நோட் பண்ணோம். அதான் உன் வேலை. கை கொடு. ஆசைப்பட்ட மாதிரி ஒரே நாள்ல டாப்புக்கு வந்துட்ட. கலக கலக. அண்ணா சின்ன பையன் பார்த்து எனக்கு கொஞ்சம். ஒரே நாள்ல டாப்புக்கு போன நீ தான்டா ஆசைப்பட்ட. ஏன் பாதியில ஓடி வந்த? செட் ஆகாது மச்சான். முதல்ல இந்த கூலிங் கிளாஸ் கைட்றா, தாங்க முடியல. இப்போ சொல்லு, ஏன் செட் ஆகாது? மச்சான் என்ன நம்பி ஒரு பொண்ணு இருக்குடா. அந்த ஹைட்ல இருந்து கீழே வந்து கை கால்லாம் உடஞ்சிச்சுன்னா யாரா பதில் சொல்றது? நீ பதில் சொல்லுவியா? அப்படியே வரல வெட்டிடுறேன் பார். உன்னெல்லாம் டேய் வால். என்னடா முணுமுணுக்குற? டேய் வாழ்றா. மச்சான் சொல்லவே இல்ல. நீ எப்படா லேடிஸ்க்குலாம் முடி வெட்ட ஆரம்பிச்ச? சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் வாசல்ல உட்கார்றா. உன் கடை தானே, உட்காரு. அடிக்கடி ஞாபகப்படுத்துற என் கடைன்னு. என்னை விட என் கடையில் நீ தான் அதிகமாக உட்காந்துட்டு இருக்கிற. சாரி பாஸ்கர், நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். என்னால் தானே இப்படியெல்லாம். ஆனால் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க பாஸ்கர். நீங்கள் நல்லபடியாக மாறணும் தானே அக்கா அப்படியெல்லாம் சொன்னாங்க. வேற எந்த உள்நோக்கமும். ஓ அப்போ இதுக்கு முன்னாடி நான் உருப்படாதவன், உதவாக்கற, துபாக்கூர் அதானே? ஆமா, பின்ன டொக்கோமா கம்பெனி ஓனரா நீ? நல்ல தம்பி. இல்ல பாஸ்கர், நான் அப்படி சொல்லல. நான் என்ன சொல்ல நீ வரேன்னா, ஒன்னும் சொல்ல தேவையில்ல. அக்காவும் தங்கச்சி பிளான் பண்ணி என்னை வீட்டை விட்டு துரத்திட்டு இப்ப என்ன டிராமா பண்றீங்களா? 1000 தான் இருந்தாலும் அக்கா ஒரு லேடிஸ் கிட்ட நீ அப்படிலாம் பேசிருக்க கூடாது. என்னடா பேசிருக்க கூடாது? என்ன பேசிருக்க கூடாது? அன்னைக்கு காலேஜ்ல போய் பேசினல, பிடிச்சிருக்கு பிடிக்கல சொல்ல வேண்டியதானே. அதை விட்டுட்டு எங்க அக்கா கிட்ட பேசி, எங்க அக்கா கிட்ட பேசி. சும்மா இதெல்லாம் டிராமாடா, தேவையில்லாம டென்ஷன். ஏன் டென்ஷன் ஆவற? ஏன்டா இப்ப டென்ஷன் ஆவற? மச்சான் நீ ஏன்டா டென்ஷன் ஆற? இது ஏன் மேட்டர்டா? கூல் கூல் கூல். பிடிச்சிருக்கு பிடிக்கல இப்ப சொல்றா. இப்ப சொல்லு. என்ன இப்ப சொல்ல சரியான டியூப்லைட்டா இருக்கே. பிடிக்காம தான் தேடி வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்களா? சரி, இப்ப நான் வேலை வெட்டிக்கே போகாம, காசு பணமே சம்பாதிக்காம அப்படியே ரோட்லயே சுத்திட்டு இருக்கேன்னு வச்சுக்கோமே. ஆல்ரெடி நீ அப்படிதான்டா இருக்கிற. கண்டினியூ. நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? ஏன் பாஸ்கர் நீ இப்படி புரியாம பேசுற? நீ வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் தானே நம்ம கல்யாணத்தை பத்தி வீட்ல பேச முடியும். ஓ ஓ மச்சான், நம்ம வேலைக்கு போகணுமா, சம்பாதிக்கணுமா, வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அப்புறமா அவளுங்க ஈன்னு பல்ல இழிச்சுக்கிட்டு வந்துடுவாளுங்க. நான் சொல்ல இதெல்லாம் சும்மா டிராமாடா. கிளம்பி போ சொல்லு, காத்தாது வரட்டும். உனக்கு போய் ஹெல்ப் பண்ண நினைச்சேன் பாரு. என்ன சொல்லணும்? சந்திரியா சிஸ்டர், ஒரு நிமிஷம். என் பேச்சை கேட்பீங்கல்ல? முடியாது. அப்ப பிரதர் பேச்சு மரியாதை இல்லையா? போடா. சை, பயங்கர டென்ஷன் ஆகுதுடா. வாடா ஒரு பியர் சாப்பிடலாம். எஸ், நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட சந்திரியாவை புரிஞ்சுக்கிட்டேடா. ஏன் நண்பேண்டா. ஏன் மச்சான், வேலை வேணும் கேட்ட, வாங்கி கொடுத்தேன். என்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கா, முடியாதுன்னு ஓகே. இப்போ அந்த பொண்ணே உன்னை தேடி கடைக்கு வந்தா, அவளையும் மூஞ்சி காமிச்சு வெளியே அமிச்சிட்ட. என்னதான்டா உனக்கு பிரச்சனை? ரொம்ப ஹைட் மச்சான், அந்த ஹைட்டெல்லாம் வேலை செய்ய முடியாது. கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி கூட்டின ஹனிமூன் எங்க போற? ஹனிமூன் மச்சி, ஊட்டி கொடைக்கானல். அந்த வேலைக்கு மட்டும் நல்ல ஹைட்டான இடத்துக்கு கூட்டிட்டு போய். அசிங்கமா பேசாத. வேற ஏதாவது வேலை வாங்கி கொடு, செய்யறேன். மச்சா, மெட்ராஸ்ல ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். மெட்ராஸ் மட்டும் வேணாம் மச்சி, அங்க வெயில் ரொம்ப ஜாஸ்திடா. எப்படிதான் மனுஷன்லாம் அந்த ஊர்ல இருக்கானோ? ஐயோ என்னால முடியாதுப்பா. ஆமா, அங்க கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி தான். ஏண்டா, மதுராந்தகத்துல ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி இருக்கு. ஸ்கின் அலர்ஜி மச்சி, 3 தலைமுறையை பாதிக்குமா, பேப்பர்ல படிச்சேன். நாம பண்ண தப்புக்கு நம்ம புள்ள குட்டிங்கெல்லாம் கஷ்டப்படணுமா? நீ சொல்லு. வேற ஏண்டா இந்த மார்க்கெட்டிங் வேலை? நாய் பொழப்புடா. பொழப்பே இல்லாம இருக்குது, நாய் பொழப்பு எவ்வளவு மேலு. சரி, டிரைவரு உயிருக்கு உத்தரவாதம் இல்லடா. கண்டக்டரு செல்ற பொழப்பு மச்சி. இந்த பியூனு எடுபுடி. மச்சான் எனக்குன்னு ஒரு தகுதி இருக்குடா. ஓ, உங்க தகுதிக்கு நீங்க சினிமாவில் நடிகர் ஆயிரீங்களா? ரஜினி, கமல், விஜய், அஜித், விக்ரம், சூர்யா. ஹெவி காம்படிஷன் மச்சி. அவங்களுக்குள்ள தானே காம்படிஷன். இவனுக்கு என்ன பிரச்சனை? இந்த அரசியல்? ஐயோ சான்ஸ் இல்லை மச்சி. டேய், என்ன மாதிரி சலூன் கடை வச்சுக்கிறியா? மச்சான் உன் பொழப்ப எப்படா நான் கெடுப்பேன்? இப்போ மட்டும் நடா பண்ணிட்டு இருக்க. எறாகையா. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம்
உருப்பட மாட்டேன் உருப்படவே மாட்டேன் உருப்பட மாட்டேன். டேய் போடா போ. இன்னும் 6 மாசத்துல அம்பானி